அதாவது இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அவரோட சப்போர்ட் அந்த ட்விட்டர் நீங்க பார்த்தாலே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆனா அவர் வந்து மனசாரதாங்க சப்போர்ட் பண்ணாரு, இந்த மாதிரி மக்கள் சாகக்கூடாது. ஆனா வெளில என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஈரான்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்களா, அதை பிடிச்சி நம்ம தலைவர் எப்படி வந்து அரசியல் பண்றாரு பாருங்க, இஸ்லாமியர் வாக்கெல்லாம் எப்படி கொத்தா தூக்க போறாரு பாருங்க 2026 பேசுறாரு. நம்ம முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது, மோடியை விட அறிவு சார்ந்தவர், நெக்ஸ்ட் பிஎம்ஏ நம்ம முதல்வர் தான். அப்படி போட்டு நம்ம தலைவர் எல்லாரும் இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா, உலக லெவலில் இருக்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன, நீங்க வேற இந்த அமைதி பூங்காவா இருக்குங்க தமிழ்நாடு, இங்க என்னங்க இதுக்கு மேல பார்க்கணும். ஐஎஸ்ஐக்கு வந்து ஆள் சேர்க்கிறதா அரபிக் காலேஜுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது அலின்றவரும் இன்னொன்று சாதிக் அப்படின்ற 2 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாதிக்ன்றது டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் எப்பவுமே அந்த பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற விஷயத்த பார்க்காம நல்லா யோசிச்சு பாருங்க, ஐஎஸ்ஐக்கு ஆள் சேர்க்கிற வேலையை தமிழ்நாட்டில் இருந்துட்டு அரபிக் காலேஜ்ன்ற பிரின்சிபல் இங்கிருந்து வந்து பிடிச்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் கேரளால தான் கேட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ தமிழ்நாட்டிலையும் அது வந்துச்சு. அது வந்து ஸ்டாலின் ஆட்சிகள் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் குற்றஞ்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ இங்க இருக்கிற விஷயங்களை பார்க்கறத விட்டு உலக லெவலில் இருக்கிற விஷயங்களை பார்க்கறதா நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவர் ஜோசப் ஸ்டாலின் இல்லையா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வரப்படுது. ஸோ இந்த மாதிரி உலக போர் வருமா வராதா அப்படின்றது வந்து இன்னும் கூடிய விரைவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 1 or 2 weeks தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா பக்கமும் மிசைல் லான்ச்சு, ஹைப்பர்சோனிக் லான்ச்சு, பேலஸ்டிக் மிசைல்ஸு இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நியூக்ளியர் லான்ச் அடுத்தது பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும்.